பிரியா earned 15,000 in the first month. ஸோ பிரியாவுடைய சேலரி வந்து ஃபர்ஸ்ட் மந்த் எவ்வளோனா 15,000 rupees. Thereafter her salary increased by 1,500 per year. ஒரு வருஷத்துக்கு 1,500 rupees வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அந்த சேலரி ஃபஸ்ட்டு மந்தோட சேலரி 15,000 அண்டு பை இயருக்கா 1,500 rupees வந்து இந்த சேலரிக்கு இவங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இது இவங்களுடைய ஃபஸ்ட் இயர் சேலரி அண்ட் 1,500 rupees அந்த இயர் முடிகிறதுக்கு அப்புறமா ஒரு வருஷமாக 1,500 rupees வந்து இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுதான் வந்து thereafter her salary increased by 1,500 per year. ஒரு வருஷத்துக்கும் 1,500 வந்து நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ நவ் ஃபஸ்ட் வருஷத்துக்கு அப்புறமா 1,500 rupees இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அதை ஆட் பண்ணோம்னா நமக்கு 0,056 16,500 rupees அவங்களுடைய செகண்ட் இயருடைய சேலரி. நெக்ஸ்ட்டு இன்னொரு 1,500 ஆட் பண்ணோம்னா அவங்களுடைய தேர்ட் இயர் சேலரி வந்து 18,000 rupees. ஸோ ஃபோர்த் இயர் சேலரியை பார்க்கணுன்னா இன்னொரு 1,500 rupees இன்க்ரீஸ் ஆகும். அதை ஆட் பண்ணும்போது 19,500, அதாவது 19,500 rupees வந்து ஃபோர்த் இயருக்கு அவங்க வந்து வாங்குறாங்க. ஸோ இயர் பை இயர் அவங்களுக்கு வந்து எவ்வளோ இன்க்ரிமெண்ட் கிடைக்குது அப்படின்னா 1,500 rupees வந்து இன்க்ரிமெண்ட் கிடைக்குது. அண்ட் டியூரிங் த ஃபர்ஸ்ட் மந்த் அண்ட் த எக்ஸ்பென்சஸ் இன்க்ரீசஸ் பை 900 rupees per year. ஸோ அவங்களுடைய எக்ஸ்பென்ஸ் இயர் ஹர் எக்ஸ்பென்சஸ் ஆர் 13,000 டியூரிங் த ஃபர்ஸ்ட் மந்த். ஸோ ஃபர்ஸ்ட் மந்த் அப்போ அவங்க வாங்குகிற சேலரியில் அவங்களுக்கு எக்ஸ்பென்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் மந்தில் 15,000 சேலரி வாங்குறாங்க. அதில் 13,000 அவங்களுக்கு எக்ஸ்பென்சஸ் ஆகிடுது. ஸோ ரிமைனிங் நம்ம வந்து பார்த்தோன்னா அவங்க கையில் எவ்வளோ இருக்குன்னா 2,000 rupees. இது தான் வந்து அவங்களுக்கு இருக்கக்கூடிய பேலன்ஸ், அதாவது சேவ் பண்ணியிருக்கிறது. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட் இயரு சேவிங்ஸ் வந்து பார்த்தோன்னா 2,000 rupees. இப்போ ஃபஸ்ட்டு மந்த்து 13,000 எக்ஸ்பென்சஸ் ஆகிடுச்சு. 13,000 எக்ஸ்பென்ஸ் ஆகிடுச்சு. ரிமைனிங் வந்து 2,000 rupees அவங்க கையில் இருக்குது. நெக்ஸ்ட் என்ன சொல்கிறோன்னா எக்ஸ்பென்ஸ் இன்க்ரீசஸ் பை 900 per year. ஒரு வருஷத்துக்கும் அவங்களுடைய எக்ஸ்பென்சஸ் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ ஃபஸ்ட் இயர் அவங்க 15,000 வாங்கினாங்க, அவங்களுக்கு எக்ஸ்பென்ஸ் 13,000 ஆச்சு. நெக்ஸ்ட் இயர் வந்து 16,500 வாங்குவாங்க. அப்போ அவங்களோட எக்ஸ்பென்ஸ் என்ன ஆகுனா இந்த 13,000 கூட இன்னொரு 900 ஆட் ஆகும். சிமிலர்லி 18,000 அவங்க சேலரி வாங்கும் போது அவங்களுக்கு என்ன ஆகுனா ஃபஸ்ட் இயருக்கு, செகண்ட் இயருக்கு, தேர்ட் இயருக்கு மூணுத்துக்கும் சேர்த்து அவங்களோட எக்ஸ்பென்சஸ் அதில் வந்து ஆட் ஆகும். ஸோ இதை எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு பிரியாவோட ஃபர்ஸ்ட் மந்த் சேலரி என்னென்னு எழுதணும். ஸோ பிரியாஸ் ஃபர்ஸ்ட் மந்த்து சேலரி, அவங்களோட ஃபர்ஸ்ட் மந்த் சேலரி வந்து எவ்வளோ கிவன் வந்து 15,000 சொல்லியிருக்காங்க. அண்ட் பிரியாவுடைய சேலரி வந்து இன்க்ரீஸ்டு பை 1,500 rupees. ஸோ பிரியாஸ் சேலரி வந்து இன்க்ரீஸ்டு பை 1,500 per year. ஒரு இயருக்கு 1,500 இன்க்ரீஸ் ஆகுது. அப்படி ஆகும்போது அவங்களுடைய சேலரி வந்து 1,500 இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. அது ஒரு ஏபி வந்து நம்மளுக்கு அரித்மெட்டிக் ப்ரோக்ரெஷன் வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் இயர் வந்து பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் மந்த் வாங்கின சேலரி 15,000 கமா அண்ட் 16,500 இது வந்து செகண்ட் இயரோட சேலரி. தேர்ட் இயருக்கு வந்து அவங்க 18,000 வாங்குறாங்க. அண்ட் ஃபோர்த் இயரில் வந்து 19,500 ஆகுது. இப்படி இவங்களோட சேலரி வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தோன்னா இவங்களுடைய எக்ஸ்பென்சஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். ஸோ பிரியாஸ் எக்ஸ்பென்ஸ் அது வந்து பார்த்தோன்னா ஆர் 13,000 சொல்லியிருக்காங்க ஃபஸ்ட்டு மந்த்துக்கு. அது என்ன ஆகுதுன்னா எக்ஸ்பென்ஸ் வந்து இன்க்ரீசஸ் பை ₹900. ஒரு வருஷத்துக்கு 900 இன்க்ரீஸ் ஆகுது. அப்படி இன்க்ரீஸ் ஆகும்போது ஃபஸ்ட்டு வந்து அவங்க என்ன பண்ணியிருக்காங்க 15,000 சேலரி வாங்கினாங்க, அதில் 13,000 வந்து செலவு பண்ணிட்டாங்க. ஸோ அவங்களுடைய ஃபஸ்ட்டு வந்து எக்ஸ்பென்ஸ் எவ்வளோனா 13,000 வந்து அவங்க எக்ஸ்பென்ஸ் பண்ணியிருக்காங்க. 13,000 அவங்க எக்ஸ்பென்ஸ் வந்து இது ஃபஸ்ட்டு மந்த்து. நெக்ஸ்ட்டு இயருக்கு என்ன பண்ணுவாங்கன்னா அதாவது செகண்ட் இயரில் இதில் ஒரு 900 ஆட் ஆகி 13,900 செகண்ட் இயருடைய எக்ஸ்பென்ஸ் வந்து இருக்கும். இது வந்து எக்ஸ்பென்ஸ். ஸோ எக்ஸ்பென்ஸ் வந்து செகண்ட் இயரில் எவ்வளோ ஆச்சு 13,900. தேர்ட் இயருக்கு மறுபடியும் என்ன ஆகுனா இன்னொரு 900 ஆட் ஆகும். ஆட் ஆகும்போது 9 + 9 18 1 ஸோ 14,800 rupees அவங்க என்ன பண்ணுவாங்க தேர்ட் இயரில் அவங்க வந்து செலவு பண்ணுறாங்க. அதே மாதிரி ஃபிஃப்த் இயருக்கு இன்னொரு 900 எக்ஸ்பென்ஸ் வந்து ஆட் ஆகும். ஸோ 17,1,5 15,700 அவங்க ஃபோர்த் இயருக்கு எக்ஸ்பென்ஸ் வந்து பண்ணிடுறாங்க. இப்போ
இவங்க வாங்குகிற சேலரி 15, 16,500, 18,000 இந்த மாதிரி ஒரு ஏபியில் போகுது. இவங்க இதில் வந்து எவ்வளோ எக்ஸ்பென்சஸ்லாம் பண்ணிடுறாங்க. இது நம்மளுக்கு சேலரி அவங்களோட எக்ஸ்பென்சஸ் தெரிஞ்சிடுச்சு. அவங்க என்ன கேட்குறாங்கன்னா ஹவு லாங் இட் டேக் ஃபார் ஹவ் டு சேவ் 20,000 per month. ஸோ இதே மாதிரி போயிட்டு இருக்கும்போது எத்தனை வருஷத்துக்கு அப்புறமா இவங்க வந்து 20,000 ருபீஸை வந்து அவங்க சேவ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு நமக்கு எப்போவுமே சேவிங்ஸ் அப்படின்னா நம்ம சேவிங்ஸ் தெரியணும் அப்படின்னா ஃபஸ்ட் இயர் சேவிங்ஸ்னு வச்சுப்போம். ஃபஸ்ட் இயர் சேவிங்ஸ் வந்து ஃபஸ்ட் இயர் வேணும் அப்படின்னா இன்கம் எவ்வளோ, நம்மளுடைய இன்கம் ஓவராலாக எவ்வளோ மைனஸ் எக்ஸ்பென்சஸ், அந்த எக்ஸ்பென்சஸை நம்ம மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு ஃபஸ்ட் இயரோடைய சேவிங்ஸ் கிடைக்கும். ஸோ ஃபஸ்ட் இயருக்கு வந்து என்னென்னாச்சு 15,000 வந்து சேலரி வாங்கினாங்க, 13,000 வந்து ஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க, ரிமைனிங் வந்து 2,000 ருபீஸ். அதே மாதிரி செகண்ட் இயருக்கு என்ன ஆகும், செகண்ட் இயருக்கு 16,500 ருபீஸ் அவங்களோட சேலரி மைனஸ் 13,900. ஸோ எக்ஸ்பென்ஸ் வந்து 13,900 ருபீஸ். அப்படி பார்க்கும்போது அவங்களுடைய சேவிங்ஸு 2,600 ருபீஸ். இது வந்து செகண்ட் இயரில் இருக்கும். தேர்ட் இயருக்கு நம்ம ஃபைனலைஸ் பண்ணோம். தேர்ட் இயருக்கு வந்து எவ்வளோ சேலரி வாங்கியிருக்காங்க, 18,000 சேலரி மைனஸ் 14,800. ஸோ தட் வில் கிவ் அஸ் 3,200. சிமிலர்லி ஃபார் ஃபோர்த் இயர், ஃபோர்த் இயருடைய அவங்களோட சேலரி ஃபோர்த் இயரில் வந்து எவ்வளோன்னு பார்த்தோன்னா 19,500 ருபீஸ் மைனஸ் எக்ஸ்பென்ஸ் வந்து 15,700. ஸோ இதை நம்ம மைனஸ் பண்ணோம்னா 19,500, 15,700. ஸோ 15ல் 7 போச்சுன்னா 8, இங்கே 8 இருக்கும், 8ல் 5 போச்சுன்னா 3, 3,800. ஸோ இவங்களோட சேவிங்ஸ் பிரியாவுடைய சேவிங்ஸ், ஸோ பிரியாஸ் சேவிங்ஸ் பை இயர் பை இயர் எவ்வளோன்றதை நம்ம பார்க்கணும். ஸோ இவங்களோட சேவிங்ஸ் வந்து எப்படி ஆயிருக்கு, ஃபஸ்ட்டு இயர் வந்து 2,000 சேவிங்ஸ் பண்ணியிருக்காங்க, செகண்ட் இயர் 2,600 சேவிங் பண்ணியிருக்காங்க, தேர்ட் இயர் வந்து 3,200, ஃபோர்த் இயர் வந்து 3,000. ஸோ சிமிலர்லி இது கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டுருக்கு. இதுவும் ஒரு ஏபியில் தான் இருக்குது, இந்த சேவிங்ஸ் ஏபியில் இருக்குது. அவங்க நம்மளை ஃபைன் பண்ண சொன்னது ஹவு லாங் எவ்வளோ நாள் 20,000 ருபீஸ் வந்து அவங்களுக்கு சேவிங்ஸாக வரும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எவ்வளோ நாள் எடுத்துக்கும் அவங்களுக்கு 20,000 ருபீஸ் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதாவது அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஏதோ ஒரு இயர், அதாவது nth இயர், nth டேர்ம், TN அப்படின்றத தான் இவங்க வந்து இங்கே 20,000 அப்படின்னு சொல்லி இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ நம்ம கண்டுபிடிக்க போகிறது சேவிங்ஸில் பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து ஏவும் டியும் எடுக்கணும். இந்த சேவிங்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் இயர் 2,000, செகண்ட் இயர் 2,600, தேர்ட் இயர் 3,200. சிமிலர்லி இப்படியே போயிட்டு இருக்கு. அப்போ இங்கே வந்து ஹியர் இந்த இடத்துல நமக்கு ஏவா எடுக்கிறது ஃபர்ஸ்ட் டேர்ம் 2,000 ருபீஸ் அண்ட் காமன் டிஃபரன்ஸ் டி நம்ம பார்க்கும்போது செகண்ட் டேர்ம் T2 மைனஸ் ஃபர்ஸ்ட் டேர்ம். ஸோ செகண்ட் டேர்ம் 2,600 மைனஸ் 2,000. காமன் டிஃபரன்ஸ் பார்த்தோன்னா 600 தான் அவங்களுக்கு வந்து போயிட்டுருக்கு. ஓகேங்களா, 600 அவங்க சேவ் பண்ணுறாங்க. அப்போ பார்க்கும்போது நமக்கு காமன் டிஃபரன்ஸ் 600 கிடச்சிடுச்சு. நமக்கு ஏ 2,000 அண்டு டி காமன் டிஃபரன்ஸ் வந்து பார்த்தோன்னா நமக்கு 600 ருபீஸ் கிடச்சிருக்கு. ஸோ ஏவும் கிடச்சிருச்சு, டியும் கிடச்சிருச்சு. ஃபைன் பண்ண சொல்கிறது என்ன ஃபைன் பண்ண சொல்கிறாங்க, ஹவு லாங் இட் டேக் ஃபார் ஹர் டு சேவ் 20,000 அப்படின்னா அவங்க கிவன் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, டிஎன், அதாவது ஏதோ ஒரு இயரில் அவங்களுடைய சேவிங்ஸ் 20,000. அந்த 20,000 அவங்க வாங்குறது என், அந்த என்ன்ற இயர் என்ன, விச் இயர் ஷீ வில் கெட், எந்த இயரில் அவங்களுக்கு 20,000 ருபீஸ் வந்து சேவிங்ஸ் ஆகும். நமக்கு தெரியும் ஃபார்முலா, வி நோ தட். வாட் வி நோ, டிஎன்னுடைய ஃபார்முலா ஏ ப்ளஸ் என் மைனஸ் 1 இன்டூ டி. இந்த டிஎன் தான் இங்கே 20,000 நமக்கு தெரியும். ஸோ ஏ ப்ளஸ் என் மைனஸ் 1 இன்டூ டி தான் இங்கே 20,000. நம்ம வந்து இந்த என்ன்ற இயர் எந்த வருஷத்தில் அவங்க 20,000 சேவ் பண்ணுவாங்கன்னு பார்க்குறோம். ஸோ ஏ நம்மளுக்கு முன்னாடியே ஃபைன் பண்ணியிருக்கோம், 2,000 ப்ளஸ் என் மைனஸ் 1 இன்டூ டி. டியோடைய வேல்யூ 600, தட் இஸ் ஈக்குவல் டு 20,000. ஸோ 20,000ல் இந்த 2,000 நம்ம மைனஸ் பண்ணும்போது நமக்கு n மைனஸ் 1 இன்டூ 600 லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கும், 20,000 மைனஸ் 2,000 அப்படி இருக்கும்போது இந்த சைடில் நமக்கு ரைட் ஹேண்ட் சைடில் 18,000 கிடைக்கும். இப்போ n மைனஸ் 1 மட்டும் லெஃப்ட் ஹேண்ட் சைடு வச்சுப்போம். இங்கே ஆல்ரெடி 18,000 இருக்குது, டிவைடட் பை இந்த 600 மல்டிப்ளிகேஷன் இருக்குது, அந்த சைட் போகும்போது நமக்கு டிவைட் ஆகும். 2 ஜீரோஸை கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா 180/6 கிடைக்கும். 1666, 3 6 are 18, ஸோ 30. நவ் n மைனஸ் 1 தான் நமக்கு 30. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், n எந்த வருஷத்தில் அப்படின்னு. ஸோ 30 இந்த மைனஸ் 1 அந்த சைட் போகும்போது ப்ளஸ் 1 ஆகும், என்னன்றது 31. நவ் நம்ம ஃபைண்ட் பண்ணது n இஸ் ஈக்குவல் டு 31 இயர்ஸ். ஸோ அவங்க வந்து 31 இயர்ஸ்க்கு அப்புறமா தான்
ஆஃப்டர் ஹவு லாங் இட் வில் டேக் ஃபார் ஹர் டு சேவ் 20,000 சொல்லி கேட்குறாங்க. ஸோ இட் வில் டேக் 31 years டு சேவ். எவ்வளோ சேவ் பண்ணோம்? 20,000 rupees. ஸோ 31st இயரில் தான் அவங்க 31st இயர் முடிஞ்சு அவங்க 31st இயரில் சேலரி வாங்கும்போது அவங்க வந்து சேவ் பண்ணுற அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா 20,000. தட்ஸ் இட்.